நீங்கள் உலகின் ஒளி என்ற ஆண்டவரின் வார்த்தைக்கு சான்றாக ஒரு தீபம் ஏற்றினால் 1000 தீபங்கள் ஏற்றலாம். அப்படி தன் வாழ்வால் பணியால் பண்பால் 1000 உள்ளங்களில் கிறிஸ்துவின் ஒளியை ஏற்றிய நமது அன்பு தந்தை திரு ஜே. ஜான் பன்னீர்செல்வம் அவர்களின் 46 ஆண்டுகால குருத்துவ வாழ்க்கை நன்றியோடு கொண்டாட இங்கு கூடியுள்ளோம். 1950 புறத்தாக்குடியில் ஜோசப் மரிய புஷ்பம் இவர்களின் மகனாக பிறந்து பெங்களூரில் உள்ள புனித பேதுரு பாப்பிரை குருமணத்தில் பயிற்சி பெற்று 1980 டிசம்பர் 27 கும்பகோணத்தில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட தந்தை பூண்டி, அன்னமங்கலம், தொண்டமாந்துறை, மெலட்டூர், கும்பகோணம், மைக்கேல்பட்டி, கவிஸ்தலம், திருக்காவலூர், சுக்காம்பாரி என கும்பகோணம் மறை மாவட்டத்தில் பல பங்குகளில் பங்கு தந்தையாகவும் வட்டார முதன்மை குருவாகவும் செயல்பாட்டு ஆயராகவும் பணிபுரிந்தவர். பிடெக், MA, MA கல்வி தகுதிகளோடு அன்னமங்கலம் மற்றும் கும்பகோணம் மேல்நிலைப் பள்ளிகளில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்வில் கல்வி ஒளியேற்றியவர். ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராம் பேராசிரியராய் திகழ்ந்தவர். பீடத்தில் நற்கருணை நாவலையும் பள்ளியில் பாட புத்தகத்தையும் ஒரு சேர உயர்த்தி பிடித்த உத்தம குருவாக வாழ்ந்தவர். இன்று அவரின் 46 ஆண்டுகால குருத்துவ பயணத்தை நினைவு கூறும் விதமாக 46 விளக்குகளை ஏற்றி சிறப்பிக்க உள்ளோம். இதோ உங்கள் முன் தந்தையின் 1 ஆண்டுகால சேவையின் சாட்சியாய் ஒரு விளக்கு என்று 46 ஆண்டுகால பணிவாழ்வின் சாட்சியாய் ஒளி ஏற்றப்படும். ஒவ்வொரு சுடரும் அவர் தொட்ட ஒரு ஆன்மாவின் நன்றியாகவும் ஒளிரும். அந்த ஒளி நம் உள்ளங்களிலும் தொடர்ந்து ஒளிரட்டும். முதல் ஒளி. அன்புக்கு அடிமை, அதுவே எனக்கு பெருமை என வாழ்ந்தவர். பூண்டி மாதா திருத்தலத்தில் உதவி பங்கு தந்தை. இதுவே குரு வாழ்வின் தொடக்கம். எனவே தந்தை அவர்களை முதல் ஒளி ஏற்று அழைக்கின்றோம்.
20ஆம் மொழி, தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எளிதாக எடுத்துக்கொள்பவர். 21ஆம் மொழி, தம் கம்பீர குரலால் பேசும் போதும் பல கருத்துக்களை நமக்கு தெரியப்படுத்துபவர். 28ஆம் மொழி, எந்த செயலையும் பலமுறை யோசித்து செயல்படக்கூடியவர். 23ஆம் மொழி, நாம் நினைப்பதை நிறைவேற்றி பல்வேறு மக்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்தவர். 24ஆம் மொழி, யார் எதை கூறினாலும் சட்டத்திட்டங்கள்படி நடக்கக்கூடியவர். 25ஆம் மொழி, உண்மைக்கு புறம்பாக வேறு எந்த செயலையும் செய்யப்பட மாட்டார். 26ஆம் மொழி, அறிந்து உணர்ந்து ஒன்றுபட்டு அதுவே இறைவனுடைய உறவு என வாழ்ந்தவர். 27ஆம் மொழி, இவருடைய தவத்தினால் எங்கள் வாழ்வு ஒளி வீசுகிறது. 28ஆம் மொழி, இறை உணர்வோடும் அற உணர்வோடும் அந்தோணியாராகவே வாழ்ந்தவர். 29ஆம் மொழி, இவருடைய எண்ணம் சொல் செயல் அனைத்தும் அன்னை மரியாதை நினைவு கூறும். 30ஆம் மொழி, இவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை, ஆனால் சின்ன பிள்ளையாக மாறி அமைதி காப்பவர். 31ஆம் மொழி, இறை வழிபாட்டை ஆற்ற வேண்டிய பணிகளை திறம்பட வழிநடத்தக்கூடியவர். 32ஆம் மொழி, எப்போதும் தன்னம்பிக்கையை இழக்காதவர். 33ஆம் மொழி, விடியல் என்பது கிழக்கல்ல நம் தந்தையின் குரலில் என இடைவிடாத திருப்பலி நிறைவேற்றுபவர். 34ஆம் மொழி, அனுபவம் என்பது எதை செய்ய வேண்டும் என்பதில்லை, எதை செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பார். நன்றி தீபங்கள்.